கண்ணனின் ஆரமுது நிகழ்ச்சியிலே பதரிகாசிரம திவ்ய கஷேத்திரத்திலே தற்போது உள்ளோம். நீங்கள் இப்போது பார்ப்பது நரன் என்று பெயர் பெற்றிருக்கும் நெடுதுயர்ந்த மலை. இந்த ஊரில் பெருமான் நரநாராயணர்களாக இருக்கிறான் என்பது அறிந்த செய்தி. ஆனால் அறியாத செய்தி, நரன் என்ற பெயரோடே நாராயணன் என்கிற பெயரோடே இரண்டு மலைகள் உள்ளன. நாராயண மலை என்னும் நரமலை என்னும் அவற்றுக்கு பெயர். அலகநந்தா ஆறு நடுவே பிளந்தெழுந்து ஓடி வருகிறாள். ஆற்றின் மேற்கு புறத்திலே நாராயண பர்வதமும் ஆற்றுக்கு கிழக்கு புறத்திலே நரபர்வதமும் நெடுதுயர்ந்து உள்ளன. எந்த மலையில் பகவானுடைய சந்நிதி உள்ளதோ அதுதான் நாராயண மலை. அதற்கு நேர் எதிர்த்தாற்போலே அதைவிட சற்று உயரத்தில் குறைவாக நரன்மலை உள்ளது. ஆழ்வார் சாதிப்பது, தேரணங்கல்குள் செழுங்கையர் கண்ணி திறத்து ஒரு மரத்துழில் புரிந்து பாரணங்கிமிலேரேழு முன்னடத்த பனிமுகில் வண்ணன் எம்பெருமான் காரணந்தன்னால் கடும் புனல் கயத்த கருவர பிளவழக் குத்தி வாரணங்கொணர்ந்த கங்கையின் கரமேல் பதரிகாச்சிராமத் துள்ளானே. வாரணங்கொணர்ந்த கங்கை, யானை இந்த கங்கையை வரவழைத்து வந்ததாம். வாரணம் என்னால் யானை, வாரணங்கொணர்ந்த கங்கை யானை கூட்டிக் கொண்டு வந்த கங்கை என்ன ஆழ்வார் சொல்லுகிறார். நமக்கு தோணும், இந்த கங்கை யானை கூட்டி வந்ததா அல்லது பகீரதன் கூட்டி வந்தானா? பகீரதன் தானே தன் மூதாதையர்களான சகர மன்னவருடைய பிள்ளைகளான 60,000 பேரும் சாம்பலாகி போக அந்த சாம்பல் சாப விமோசனம் ஏற்பட வேணுங்கிறதுக்காக ஆகாயத்தில் ஓடும் கங்கையை பார்த்து கடும் தவம் புரிந்தான். பகீரதனுடைய தவம் காரணமாகத்தான் கங்கை ஆறு கீழே ஓடி வந்தாள். அவள் வரும்போது இங்க இருக்கும் ஹிமாச்சலம் ஒன்றாக இருந்தது, வெகு கெட்டியாக கிடந்தது. இந்த இடத்திலே ஒரு ஜியோகிராபிக்கல் ட்ரூத்தையும் நாம பார்க்கணும். பல பேர் நம்முடைய இளைய தலைமுறையிடத்துல கேட்டு பார்த்தோம்னால் இந்த செய்தி சொல்லுவார்கள். சுமார் 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவுக்கு அருகிலே சவுத் போலுக்கு பக்கத்துல தான் நம் பாரத தேசமே இருந்தது. அங்கிருந்தது மெதுமெதுவே நகர ஆரம்பித்தது. 90 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னா 9 கோடி ஆண்டுகள். அது மெதுமெதுவே சுமார் 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு நகர்ந்து வந்து இன்றிலிருந்து 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஆசியாவோடே சேர்ந்தது. ஆசியா இன்றும் உள்ளது. பாரத தேசம் இங்கு இருக்கவில்லை. அது தெற்கு போல் சவுத் போலுக்கு பக்கத்தில் இருந்தது. அது கடலோட நகர்ந்து நகர்ந்து மெதுமெதுவே வந்து அதிவேகத்தோடே கூட நிறைந்த சக்தியோட ஆசியா கண்டத்தோட மோதித்து. அது மோதின போது பாரதம் இப்படி வந்து மோதுறது, ஆசியா நிலையாக இருக்கிறது. மோதின வேகத்தில் அந்த இடைப்பட்ட பூமண்டலம் வெகு வேகமாக மேல் நோக்கி தூக்கி எறியப்பட்டது. அதுதான் இன்று இருக்கக்கூடிய ஹிமாச்சல மலை. ஆனாலே அந்த இம்பாக்ட் தாங்காமல் பூமி அர்த் மேலே கிளம்பித்து அதைத்தான் ஹிமாச்சல மலைன்னு சொல்றோம். ஜம்மு காஷ்மீரத்துக்கு மேலிருந்து நேபாளத்தினுடைய கிழக்கு கோடி வரை சுமார் 1500 மைல் தூரம் ஹிமாச்சலம் பல்கி பெருகி கிடக்கிறது. அல்ல எத்தனை நதிகள்! யமுனையாறு பெருக்கெடுக்கிறாள், கண்டகி ஓடி வருகிறாள், கங்கை வருகிறாள், பிரம்மபுத்திரா வருகிறாள், பெரனியல் ரிவர்ஸ் எல்லா ஒரு நாள் கூட வற்றாமல் இருக்கக்கூடிய நதிகள் ஜீவ நதிகளாய் அனைத்து மக்களுக்கும் நன்மையே செய்து போருகிறது. அதனாலதான் கங்கைக்கு பீஷ்ம சூஹு என்கிற பெயர். அப்படின்னா பிராணிகளை நன்கு போஷித்து பாதுகாக்க கூடியவள். ஆக கீழே நான் சொன்னபடிக்கு இந்த மலையெல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. பின்ன எப்படி நடுவுல இப்ப கங்கை ஓடுறது? அதுக்கு ஒரு பக்கத்துல நாராயணன் மலை, மற்றொரு பக்கத்துல நரன்மலை. இது எப்படி உருவாயிற்று என்கிற கேள்வி எழும். திருமங்கியாழ்வார் அதுக்கு தான் பதில் சொல்றார். காரணம் தன்னால் கடும் புனல் கயத்த கருவர பிளவழக் குத்தி வாரணங்கொணர்ந்த கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத் துள்ளானே. காரணம் தன்னால் பகீரதன் தான் காரணம். அவன் தான் கடுந்தவம் புரிந்தான். கடும் புனல் கயத்த, ரொம்ப வேகமா ஆகாயத்திலிருந்து கங்கை கீழ் நோக்கி பெருகி பெருகி ஓடி வருகிறாள். கடும் புனல் கயத்த கருவர பிளவழக் குத்தி, கருப்பு மலையாக இது வசந்திருந்தது. ஆனால் கங்கையினுடைய போக்கை இந்த மலை தடுத்து நிறுத்தி விட்டது. உடனே இந்திரன் பார்த்தான், பூமண்டலத்தில் உள்ளோருடைய நன்மைக்காக கங்கை கீழே ஓடி வருகிறாள்,
அதை போய் மலை தடுக்கிறதே என்று 4 கொம்புகளோட கூடியிருக்கிற தன் ஐராவதம்ங்கிற யானை, அந்த யானையை இங்கு அனுப்பி வைத்தான். அந்த ஐராவதன் இந்த மலையை ஓங்கி தன் தந்தத்தாரே குத்தினவுடன் இம்மலை 2ஆக பிளந்து போயிட்டு, அப்பதான் ஒரு பக்கம் நாராயணன் மலை, மற்றொரு பக்கம் நரன் மலை அப்படின்னு பெயர் பெற்றதாம். அதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். காரணம் தன்னால் கடும் புனல் கயத்த கருவறை பிளவிழ குத்தி, இந்த கருப்பு மலை பிளந்து போகும்படிக்கு குத்தித்து. எது? வாரணம், ஐராவதமாகிற யானை. வாரணம் தன்னால் வாரணம் கொணர்ந்த கங்கை. அதனால இப்ப யானையே இந்த கங்கையை கொணர்ந்ததுன்னு சொல்லலாமே. அந்த மலையை குத்தி 2ஆ பிளக்கலைன்னா கங்கை யாரும் நடுவுல ஓடி வந்திருக்க முடியாது. அதனால யானை குத்தினபடியாலே தான் இன்று கங்கை அலகநந்தாவாக 2 மலைகளுக்கு நடுவே ஓடிக்கொண்டிருக்கிறாள். ஒரு பக்கத்தில் நாராயண பெருமான் பதரி நாராயணன் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கார், மற்றொரு பக்கத்தில் நரன், அவன் தான் சிஷ்யஸ்தானத்தில் இருக்கிறார். பிள்ளை லோகாச்சாரியருங்கிற ஆச்சாரியர் விசாரித்து கொண்டார். பகவானா இருக்கட்டும், நாராயணனா இருக்கட்டும், திருமந்திரத்தை உபதேசிக்கட்டும், அது புரிகிறது. அவருக்கு என்ன சிஷ்யரே கிடைக்கலையா? பெருமாளே கீழே வந்து நாராயணனா பிறந்த பிற்பாடு ஆலோ 4 பேரை சிஷ்யாளா உட்காத்தி வச்சிருந்து திருமந்திரத்தை உபதேசிக்க கூடாதா? தானே சிஷ்யனாவும் பிறக்கணுமா? நாராயணன் அவர்தான், நரனும் அவர்தான். ஏன் அப்படி இருந்தார்னால், சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறிகைக்காக. சிஷ்யர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சீடர்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஆசானிடத்திலே எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் லோகத்தவர்களுக்கு தெரியாமையே படுத்தான். அவர்களை ரொம்ப மதிப்பு குறைஞ்சு போச்சு, விழுந்து வணங்குதல் குறைந்து போச்சு, மனசுல கொடுக்க வேண்டிய மதிப்பு குறைஞ்சு போச்சு. ஆகையால் தான் பகவானே சிஷ்யனாக பிறந்து இதோ முன்மாதிரியாக கொண்டு லோகத்தில் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு தெரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமான் சொன்னானாம். அதனாலதான் தானே சிஷ்யனுமாய் தானே ஆச்சாரியனுமாக இருந்து திருமந்திரத்தை இந்த திவ்ய கஷேத்திரத்திலே பகவான் வெளியிட்டருளினார். அப்ப நடுவிலே அலகநந்தா, ஒரு பக்கத்தில் நரன், ஒரு பக்கத்தில் நாராயணன். இந்த நரநாராயணர்கள் தான் மேற்கொண்டு அர்ஜுனனாகவும் கண்ணனாகவும் திருவவதாரம் பண்ணியதாக சொல்கிறார்கள். அர்ஜுனன் தான் நரனுடைய அவதாரம், கண்ணன் தான் நாராயண பெருமானுடைய அவதாரம். இங்கே திருமந்திரம் உபதேசிக்கப்பட்டது. கண்ணன் அர்ஜுனுடைய தேரிலே அமர்ந்து கொண்டு சரமஸ்லோகத்தை உபதேசித்தார். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சரூபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா என்கிற சரமஸ்லோகம் தேர்தட்டிலே உபதேசிக்கப்பட்டது. அப்ப நாம பார்த்து இருக்கிற கீதை அதனுடைய இறுதி சரமஸ்லோகம். இது எல்லாத்துக்கும் முதல் வேதம், வேதத்தினுடைய முதல் திருமந்திரம். திருமந்திரம் பிறந்த திவ்யதேசத்திலே இருந்து கொண்டு திருமந்திரத்துக்கு அப்புறம் துவயம், துவயத்துக்கு அப்புறம் சரமஸ்லோகம். கீதையினுடைய கடைசியே சரமஸ்லோகம் தான். ஆகையாலே சரமஸ்லோகத்துக்கும் திருமந்திரத்துக்கும் ரகசியத்திரயத்திலே சேர்க்கை ஏற்பட்டது. நரநாராயண பர்வத்தத்தை சேவிச்சுட்டோம். இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நாராயணனை பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை, நரனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் இருந்தபடிக்குத்தானே நாம இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியனிடத்திலே தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார், ஒரு ஆச்சாரியனிடத்துல எப்படி போய் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. வித்தி பிரணிபாத்தேன, விழுந்து நமஸ்கரித்து சேவித்து கேள். பரிப்பிரஷ்னேன, அவர்களை சுத்தி சுத்தி வந்து கேள். சேவையா, அவர்களுக்கு 6 மாசம் 1 வருஷம் பணிவிடை புரிந்து கேள். இப்படியெல்லாம் கேட்டா ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுப்பார்கள். கண்ணன் அப்படின்னு சொல்லி பார்த்தார். ஆனா அர்ஜுனன் அப்படிலாம் கேட்கவே இல்லை. கண்ணன் கீழே உட்காண்டிருக்காரு தேர்ல, அர்ஜுனன் மேல உட்காண்டிருக்கான். அவன் காலே கண்ணனுடைய தோல்ல பட்டிருந்தா கூட ஆச்சரியம் இல்லை. ஆனாலே கீதை கண்ணன் சொன்னாரே தவிர அந்த சொன்னபடி அனுஷ்டானம் கடைப்பிடித்து காட்டினது யாரு தெரியுமோ? இங்க இருக்கிற நரநாராயணர்கள் தான். அப்ப பாட்டு பாடினது கண்ணன், அபிநயம் பிடிச்சு நாட்டியமானது பத்ரிகாசிரமத்து நரநாராயணர்கள். அவர்களுக்கு பிரதிநிதியாய் இன்னைக்கு இருக்கிறது நரபர்வதமும் நாராயண பர்வதம். இந்த 2 பர்வதத்துக்கு இடையிலே இருந்து கொண்டு இனி ராஜசமான, சாத்விகமான, ராஜசமான, தாமசமான தவத்தை பத்தி பார்த்து வருகிறோம். அதுல கடைசியாய் தாமசமான தபசு எப்படிப்பட்டது, யார் புரிகிறார்கள், அதன் பயன் யாது என்பதை கண்ணன் விளக்குகிறார். ஆச்சரியமான ஸ்லோகம் 17வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். மூடகிராஹேண ஆத்மனோ யத் பீடயா கிரியதே தபஹ பரஸ்ய உத்சாதனார்த்தம் வா தத் தாமசம் உதாகிருதம். இதை தாமசமான தவம் என்று சொல்லுகிறேன். இதுக்கு நேர உதாரணம் ராட்சசேஸ்வரனான ராவணன், அவன் பண்ணின தவம். கும்பகர்ணன், அவன் பண்ணின தவம். தங்களையும் கெடுத்து கொண்டு வருத்தி கொண்டு பெறத்தியாரையும் கெடுத்து
வருத்தக்கூடிய தவம் யாதோ அதுதான் தாமசமான தவம் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். இப்ப சாத்விகமான தவம்னா வேறு பயன் கருதாமல் பகவானுடைய மகிழ்ச்சிக்காகவே செய்யப்படுவது. ராஜசமான தவம்னா நான் பண்ணிருக்கிற தவத்தை ஊர் புகழணும், மெச்சணும், என்னை விழுந்து வணங்கணும் என்கிற ஆடம்பரத்துக்காக செய்யப்படுவது. ஆனா தாமசமான தவம்னு சொன்னால் என்னையும் வருத்தி கொண்டு துன்புறுத்தி கொண்டு பெறத்தை யாரும் வருத்தி துன்புறுத்துவது ஏதோ அதுதான் தாமசமான தவம். இதை யார் செய்வார்கள்? மூடகிராகேன, யாரெல்லாம் மூடர்களோ இது நல்லது இது தீயது அப்படிங்கிற ஞானம் ஒழுங்கா இல்லாமல் தீயதை நல்லதாகவும் நல்லதை தீயதாகவும் தவறாக கிரகித்து விடுகிறார்களோ இல்லையோ அவர்களுக்குத்தான் மூடகிராகர்கள்னு கண்ணன் சொல்றார். மூடர்கள் முட்டார்கள், மூடகிராகர்கள் முட்டாள்தனத்தாலே விஷயங்களை தவறா கிரகிச்சுடுறவா. இது நல்லது ஆனா அதை தப்பு நான் புரிஞ்சுட்டேன்னா, மஞ்சளான ஒரு வஸ்திரம் இருக்கு அதை வெளுப்புன்னு பார்த்தா, வெள்ளையான வஸ்திரம் இருக்கு அதை மஞ்சள்னு பார்த்தா தப்பு எங்க இருக்கு? வெள்ளை வஸ்திரத்தை மஞ்சளா பார்த்தா எனக்கு காமாலை நோயின்னு அர்த்தம். அப்ப எங்கிட்ட இருக்கிற காமாலையத்தான் நான் சரிப்படுத்திக்கணும். இங்கேயும் லோகத்திலே பல பேர் இப்படி நல்லதை தீயதென்னும் தீயதை நல்லதென்னும் பார்க்கிறார்கள். அவர்கள் ஆத்மனஹா பீடையா, பீடா துன்பம் வருத்தம், ஆத்மனஹா பீடையா தாங்களையே வருத்தி கொண்டு, ஆத்மனஹான தங்களையே அர்த்தம், தங்களையே வருத்தி கொண்டு தங்களையே துன்பப்படுத்தி கொண்டு. அப்படின்னா தங்களை துன்பப்படுத்தும் தவம் எதையும் செய்யக்கூடாது. நாம பகவான் இடத்துல தவம் பண்ணணும்னு போறோம்னா சரி, ஏகாதசி விரதம் பகவான் சொல்லியிருக்காரே அன்னைக்கு முழுக்க நாம பட்னி கிடக்கணும், அது நாம துன்பப்படுறதானேன்னா வைத்திய சாஸ்திரத்தின்படி அது நல்லது. மேலும் சிறு சிறு துன்பங்கள் செய்து கொள்ளலாமே தவிர பெரிய துன்பத்துக்கு நம் உடலை ஆளாக்கி கொள்வதே கூடாது. நம் உடலை துன்பப்படுத்தி வருத்தி தவம் பண்ணணுங்கிறதை பெருமான் ஆசைப்படுவதே கிடையாது. வீசு கலுங்கால் நுகர்ந்துன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நாம் அப்படி செய்யணுமா? ஒரு தாயார் குழந்தைக்கு சோறு ஊட்டுறா, தாளாட்டுறா, பாராட்டுறா, இருந்தாலும் குழந்தை ஏதோ தப்பு பண்ணிடுத்து திரும்ப வந்து அம்மா என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்கறது, அள்ளி அணைச்சிட மாட்டாளா? அதுக்குன்னு அந்த குழந்தை தான் உடம்ப வருத்தின்றா தானா தாய் உள்ள மன்னிக்கும், அது தப்பான செய்தி இல்லையா? அதே போல தாய் போல இருக்கிற பதரி நாராயணன் நம் உடம்ப வருத்திக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவே மாட்டார். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற சிறு சிறு விரதங்களை செய்தாலே போதும். அதை விட்டுட்டு நாமே வருத்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை. இப்போ ராட்சசேஸ்வரனான ராவணன் தானே தன்னை வருத்தி கொண்டு கடும் புனலுக்கு நடுவிலே மலைக்கு மேல நின்று, அக்னிக்கு நடுவிலே நின்று, குளத்துக்கு நடுவிலே இருந்து தன்னையே வெட்டி கொண்டு இப்படியெல்லாம் தவம் பண்ணான்னு கேள்விப்படுற மூலியம் எல்லாம் ராட்சச தவம், தாமசமான தவம். கிரியத்தே தபகா, இப்படி தன்னை வருத்தி கொண்டு எந்த தவம் செய்யப்படுகிறதோ இல்லே பரஸ்ய உற்சாதனார்த்தம், பரஸ்ய பிறருடைய உற்சாதனார்த்தம் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதற்காகவும் எது செய்யப்படுகிறதோ. இப்ப ராவணன் நீண்ட ஆயுளை எதற்காக கேட்டான்? நல்லார்களை துன்பப்படுத்தணும், யாக யஜ்ஞங்கள் எல்லாம் நிறுத்திடணும், நன்மை தழைக்க கூடாது, ஆஸ்திக்யம் வளரக்கூடாது. இதுக்குதானே ராவணனுடைய முயற்சி, பரஸ்ய உற்சாதனார்த்தம். அப்ப பிறர் துன்பப்பட பிறருக்கு கட்டத்தை கொடுப்பதற்காகவும் எந்த தவம் செய்யப்படுகிறதோ தத் தாமசம் உதாகிருத்தம். அப்ப ரெண்டு, ஒன்று தன்னையே வருத்தி கொள்வதும், ரெண்டு பிறரை வருத்தி கொள்வதும், தன்னை துன்புறுத்தி கொள்வதும் பிறரை துன்புறுத்தி கொள்வதும் இது தாமசமான விரதம், தாமசமான தவம் என்று சொல்லப்படுகிறது. ராட்சசர்கள் தாமசமான தவம் புரிவர்கள், அதே போல அசுரர்கள் ராஜசமான தவம் புரிவர்கள், தேவர்கள் ரிஷிகள் சாத்விகமான தவம் புரிவர்கள் என்ன. இந்த மூன்று ஸ்லோகங்களாலே மூன்று விதமான தவத்தையும் பகவான் பிரித்து காட்டுகிறார். நாம் செய்ய வேண்டியது ராஜச தபஸ், தாமச தபஸ் ஆகியவற்றை விலக்கி எப்படி நாராயண பெருமான் இளந்த மரத்துக்கு கீழே தவம் புரிந்து உயர்ந்த திருமந்திரார்த்தத்தை நரனுக்கு கொடுத்தானோ அதை போல நாமும் பின்பற்றி வாழ வேண்டும். ஞானத்தினாலே தவம் புரிவோம் என்பதை உங்களிடத்திலே